வாய்ப்பு மறுக்கப்படும். என்ன ரெட் கார்பெட் கிடைக்குமா? நான் துணி விற்றுருக்கேன், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை பார்த்துருக்கேன், நைட்டு ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், 23 கிலோ பேகை தூக்கிக்கிட்டு மாம்பழத்திலையும் கேக் நகைகளையும் தெருவா தெரிஞ்சிருக்கேன். ஒன்றும் அதுக்கெல்லாம் வருத்தம்லாம் இல்லை. அது என்னுடைய ப்ராசஸ் ஆஃப் லைஃப். நான் இடத்தை அடைவதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, இப்படி பேகை தூக்கிக்கிட்டே திரியிறமே, நம்ம பொழப்பு இப்படியே போயிடும் அப்படின்னு மாம்பழத்தில் போயிட்டு கோயிலெல்லாம் அழுவலை. சரியா? there is no escalator in life. you have to find your stairs to go up. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும், அவங்க படியை தான் நீங்கள் தேர்வு செய்யணும். ஒரு படிக்கட்டில் ஏறின்னா அது கொண்டு எங்கேயோ விட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜினியரிங் படிக்க வரப்போ அந்த மனநிலை நமக்கு வந்துருச்சு. அதுக்கு நீங்கள் காரணம் இல்லை, அதுக்கு நிறைய காரணம். என்ன நம்புகிறோம்? ஒரு நல்ல இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து விட்டால் எஸ்கலேட்டில் ஏறி இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் அதுவே போயிடும், செகண்ட் இயர் அதுவே போயிடும், தேர்ட் இயர் அதுவே போயிடும், ஃபோர்த் இயர் அதுவே போயிடும். டக்குன்னு ஜம்ப் பண்ணால் அப்படியே இன்ஃபோசிஸில் விழுந்து விடலாம், சிடிஎஸ்ஸில் விழுந்து விடலாம், விப்ரோவில் விழுந்து விடலாம். என்னது? அப்புறம் அவன் வச்சு செய்வான். லைஃப்பில் இதெல்லாம் இல்லாட்டி நமக்கு ஜெயிக்க முடியணும். அதான் லைஃப். எதிர்காலம் எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது தம்பி. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய காலகட்டமெல்லாம் முடிந்து விட்டது. அடுத்து இதுதான் நடக்கும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்காலத்தை கணிக்க முடிந்த காலங்கள் இஸ் ஓவர். இன்னைக்கு நடந்துக்கூடிய நியூ வேர்ல்ட் டெக்னாலஜியில் அடுத்து என்ன நடக்க போது எவனுக்குமே தெரியாது. தானியங்கி கார்களை டெஸ்லா குமிச்சுக்கிட்டு இருக்கான். டெஸ்லா இல்லையா? யூ கைஸ் ஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், யூ நோ பெட்டர். அநேகமாக சொந்த கார்களை வைத்திருக்க வேண்டிய தேவை 20 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்காதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. கூகுளும் ஆப்பிள் காரணம் எதுக்கு மனிதன் அல்லாத கார்களை செயல்படுத்த பார்க்குறான்? வெறும் கார்கள் ரோடு முழுக்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணும்னா ஆப்பில் சொன்னீங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போவோம். சொல்லி சித்தப்பா வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் சித்தப்பா வீட்டு கொண்டே விட்டுரும். இன்னும் கொஞ்ச நாள் அவன் வீட்டுக்கு போகாத, அவன் விஷ வச்சு கொண்டு போடுவான்லாம் காரே சொன்னாலும் சொல்லு இல்லையா? அப்போ யூ கான் ப்ரெடிக்ட் வாட் இஸ் ஃபியூச்சர். பிகாஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து பயன்படுது. பிக் 3 கம்பெனிஸ் உட்காந்துக்கிட்டு எடுத்து அடுத்து எப்படி காரை டிசைன் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே வாட் இஸ் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களோ மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கும் இந்த விவரங்கள் தெரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யூ கேன் டிசைன் யுவர் ஓன் கார். நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து அப்ளிகேஷனில் போய் எனக்கு இந்த மாதிரி டோர் இருக்கணும், இந்த மாதிரி இருக்குன்னா கம்பெனி இதை செஞ்சு கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. இடையில டிஸ்ட்ரிபியூஷனே கிடையாது. ஃப்ரான்ச்சைசி வச்சிருக்கோம்லாம் அவுட்டே. அப்போ ஆளுக்கு ஒரு காருன்னு தேவையில்லாமல் ஒரு வீட்டுக்கு 2 கார் 3 கார் நிற்குது. நமக்கு வசதி இருந்தால் உடனே கார் தானே வாங்குவோம். ஏன்னா அதுதான் உடனே இஎம்ஐயில் கொடுக்குறானோ. இந்தியா பெரிய மார்க்கெட்டு, ஈஸியாக விற்றுவிட்டு போயிடலாம்ட்டு எல்லாம் இஎம்ஐ தான். வச்சுக்க கார் ஆளுக்கு ஒன்று வச்சுக்க. 0% இந்த இஎம்ஐ. ₹1 கொடுத்தா நீங்கள் கார் வாங்கிட்டு போகலாங்கிற லெவலுக்கு அப்போ காரை இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் தனிநபர்களுக்கு கார்களே தேவைப்படாது. கார்கள் ரோடுகளில் அலைந்து கொண்டிருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா அது வரும், உங்களை கொண்டு விட்டுட்டு அது போயிட்டே இருக்கும். அதுக்கு பார்க்கிங் ஸ்பேஸே கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அதிகமானதாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நடக்காதுங்கிறான். இதுக்கு மேலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே தேவையில்லைங்கிறான். அப்படி ஒரு ப்ரெடிக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆள் இல்லாத கார்கள் இயங்குகிறது, ஆள் இல்லாத கம்ப்யூட்டர்கள் இயங்குகிறது. மெஷின் லேர்னிங் இஸ் த ஈரா நவ், ரைட்? How many computer engineers are sitting here? Yeah, machine learning. நீங்களாம் தப்பெல்லாம் சரியெல்லாம் சொல்லித்தரலாம் வேண்டிய கிடையாது. 3 தடவை 4 தடவை பண்ணி பழக்கப்பட்ட பிறகு டேட்டாவை உள்ளே கொடுத்தீங்கன்னா தன்னுடைய பழைய ட்ரையல் அண்ட் மெத்தடில் என்னென்ன தப்போ அதை அதுவே சரி பண்ணி அதுவே செஞ்சுட்டு போயிடும். அப்போ எல்லாத்தையுமே செஞ்சிடும். ஹியூமன் வெர்சஸ் ஹியூமன் இல்லை இனிமேல் போட்டி. ஹியூமன் வெர்சஸ் மெஷின், அதான் போட்டி. அதானே? அப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றியே தெரியலையே. ஊர்லாம் டெஸ்லா தெரியுது பாஸ். ஜெர்மனி ஆட்டோமொபைலை கைக்குள்ள வச்சுட்டு இருக்கான், உரத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான், மெடிசனை கைக்குள்ள வச்சுட்டு இருக்கான். அமெரிக்கா 25 வருஷமா நோட்டு மட்டும் தான் அடிக்கிறான். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வளரும் ஆசிய நாடுகளான பிலிப்பைன்ஸு, வியட்நாமு, லாவோஸு, தாய்லாந்து, பங்களாதேஷ் உள்ளிட்ட இத்தியாதி கம்பெனிகளுக்கு எல்லா விதமான வேலை வாய்ப்புகளும் போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, அவனும் கண்டுபிடிச்சுட்டான் ஈஸியா எப்படி காசு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச புத்திசாலி மூலைகள் விலை குறைவாக எங்கே கிடைக்கும்னு பார்த்த நிறுவனங்கள் இந்தியாவில் கடைபிடித்தது. இப்போ அது கடையை காலி பண்ணிட்டா. ஏன்னா அதை விட குறைவான விலைக்கு மூலைகள் அவைலபிள், ரைட்டா? செங்கச்சூளைக்கு ஆள் அனுப்புற மாதிரிலாம் போக முடியாது கம்பெனி. கம் அப் வித் யுவர் ஓன் entrepreneurship ideas. Go and approach government, go and approach teachers. There are professors available, they can help you out. 1008 எக்ஸிபிஷன் நடக்குது இன்னைக்கு. முன்னாலாம் ஒண்ணுமே இருக்காது. நேராக வந்து நீங்கள் படிச்சு தான் போனா இன்னைக்கு வேலை வாய்ப்பு எப்படி, ஆண்டர்பிரனர் ஆவது எப்படி, MBAல போய் கிளாஸ் எடுக்குது எப்படி, கூட்ஸ் என்ன பண்ணா, பீட்டர் ட்ரக்கர் என்ன சொன்னான்னு அவ்வளோ விஷயம் இருக்கு இன்னைக்கு. Now don't claim that there is no opportunities available. We are not ready to take up the opportunities. International level இருக்கக்கூடிய ட்ரேட் ஏஜென்சிஸும் ட்ரேட் கம்பெனிஸும் and then ட்ரேட் ஜர்னல்ஸும் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவும் சைனாவும் தான் உலகத்திலே அதிகமான வாய்ப்புகளை வைத்திருக்கிற தேசம்னு சொல்றாங்க. They have identified India and China are having the most opportunities for the people those are living there and people those are living abroad. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சூழ்நிலை இந்தியாவில் தான் இருக்கு. உடனே நீங்க சொல்லுவீங்க, ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு யாருக்குமே இல்லை, அரசியல் மோசமாக இருக்கிறது, முதலமைச்சர் அதை செய்யல, தொழிலமைச்சர் இதை செய்யல, பிரதமர் இதை செய்யல, அவர் இதை செய்யல, இது செய்யல. நாம நம்ம வேலையை கரெக்டா செஞ்சோமா முதல்ல அதை பார்ப்போம், ரைட்? ஏன் வருது இது? ஏற்கனவே உள்ள இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கிறோம். இல்லாமலா இவ்வளவு நடந்திருக்கு? எல்லாரும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது ஏதோ இருக்குங்கிறதுல தானே, இல்லைங்கிறதுல இல்லையே. அப்போ முதல்ல இருக்குன்னு நம்புவோம். ஒன்று இருக்கு ஆனால் இல்லை அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இருக்கு
நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட இல்லை. கஷ்டப்பட்டு படிக்காமலேயே முன்னேற வேண்டும். ஒரு எளிதான கோர்ஸில் தேர்வு செய்யணும். எப்படி ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு கம்ப்ளைன் யூ பீப்பிள். தீஸ் ஆர் ஆல் உங்கள் டெசிஷன்ஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய பெருவாரியாக நம்முடைய சமூகம் இடைப்பட்ட காலத்தில் எடுத்த டெசிஷனுடைய விக்டிம்ஸாக நீங்கள்லாம் மாறி உட்காந்துருக்கீங்க. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிடும், இனிமேல் கஷ்டப்படாமல் படிக்கணும். எப்படி? ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். அப்போ 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஊரே தெருவில் போட்டு அடின்னு அடித்து நம்ம உசுறு எடுத்து படிக்க வச்ச காரணத்தினால படிப்பு மேலே காண்டான ஒரே எரிச்சல்ல மாப்பிள்ளை இனிமேலாவது நம்ம நிம்மதியாக இருக்கணும், பிரச்சனையே இல்லாத ஒரு படிப்பு எடுத்து படிக்கணும். காலேஜ்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும். பழைய சினிமாலாம் முரளி, சின்னி ஜெயந்தி இவங்களாம் ஒரே ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு காலேஜ் போவாங்கல்ல, அந்த மாதிரி காலேஜ் போகணும். எதிர்த்தாப்புலேயே ஹீரா வரணும், பாட்டை போடணும், அப்படி பின்னி எடுக்கணும். அப்படி எப்படி நடக்கும்?